லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்ப்போமேயானால், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் இயேசு. இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று மார்த்தாளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண்ணுகிட்ட சொன்னாவே அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடும்? பத்திக்கிட்டு எரியும். நம்ம ஊர் பாஷையிலே பேசுவோம். இயேசு தைரியமாய் சொல்லுகிறாரு, குறை கண்டுபிடித்து சொல்லுகிறாரு, மார்த்தாளை குற்றப்படுத்தி சொல்லுகிறாரு. மரியாள் பெஸ்ட் என்று சொல்லி மார்த்தாள் இடத்துல அவர் தைரியமாய் சொல்லுகிறாரு, நல்ல பங்கு ஒன்றுதான், தன்னை விட்டு எடுபடாதது அந்த நல்ல பங்கு தான். அந்த நல்ல பங்கை மரியாள் எடுத்துக்கொண்டா, நீயோ பற்பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற. முதல் வார்த்தையை நல்ல கவனிங்க. நான் பங்கை குறித்து பேச போகல, விட்டு எடுபடாத வார்த்தை குறித்து நான் பேச போகல, மார்த்தாளை குறித்தோ மரியாளை குறித்தோ நான் பேச போகல. முதல்ல 2 எழுத்து போடப்பட்டிருக்கு பாருங்க வார்த்தைகள். தேவையானது, தேவையானது ஒன்றே. அநேக பெண்களுக்கு புடவை ரொம்ப தேவை. இன்னும் அநேக பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நகை நட்டு ரொம்ப தேவை. இன்னும் அநேக பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க, வீடு கட்டணும் அது எனக்கு தேவை, கார் எனக்கு வேணும் அது எனக்கு தேவை. தேவைகள் அநேகம் இந்த பூமியில இருக்குது. என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேண்டும், அது என்னுடைய தேவை. இப்படி தேவைகளை அநேகம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவையானது ஒன்றே ஒன்றுதான் இருக்குதா. ஹல்லேலூயா. அந்த தேவை நமக்கு ரொம்ப தேவை. அந்த தேவை, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தேவை நமக்கு ரொம்ப தேவை. சில பெண்களுக்கு எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. இங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான் மார்த்தாள். அவள் பற்பல காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அவள் பல காரியங்களை குறித்து, உலகத்தின் தேவைகளை குறித்து அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள், பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாள், கடினமாய் உழைத்து கொண்டிருந்தாள், அலைந்து கொண்டிருந்தாள், திரிந்து கொண்டிருந்தாள், அவள் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருந்தாள், முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் எப்படியாவது அவளுடைய காரியம் என்ன, இந்த உலகத்தை சார்ந்தே இருந்தது. நல்ல ஒரு ஸ்திரீ. மார்த்தாளை குறித்து நாம் பேச வேண்டுமே ஆனால் அவள் நல்ல ஒரு ஸ்திரீ தான். ஆனால் தேவையானது ஒன்று, இயேசு தேவன் அறிந்து கொண்ட ஒன்று, அதுதான் தேவை. அதை அவள் செய்யவில்லை. ஆனால் செய்யக்கூடாதது, செய்ய தேவையில்லாத அல்லது கொஞ்சம் முக்கியத்துவம் இல்லாத ஒன்றை அவள் அதிகமாய் பிரயாசப்பட்டாள் என்பதை இயேசு அறிந்தார். நம்ம எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறவர்கள் தான் பெண்கள். பேச வேண்டியதை பேச வேண்டும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். எதை செய்யணும்? கர்த்தர் எதை செய்யணும்? அவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று தாங்க, தேவையில்லாததையே நீங்க செய்துட்டு இருக்கீங்க. மார்த்தாளை பார்த்தா அப்படிதான் சொல்லுகிறார், தேவையானது ஒண்ணுதாம்மா, ஆனா தேவையற்றதை தான் நீ செய்யற. பெண்கள் செய்யக்கூடாதது do not. என்னுடைய தேவ செய்தியின் தலைப்பு do not. பவுல் அடிகளார் இப்படியாய் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்திரீயானவள் உபதேசம் பண்ணவும் உபதேசம் பண்ண கூடாது. அப்படியானா நான் ரொம்ப ரத்தின சுருக்கமாய் சிம்பிளா சொல்லுறேன், do not speak. do not speak. பேசாத. பெண்களை பார்த்து இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம கேட்போமா?
நம்ம கேட்போமா? நம்ம கேட்கவே மாட்டோம். வீட்டு ஐயா அப்படிதான் சொல்லுவாங்க, ஏமா நீ பேசாதம்மா, நீ பேசுனாவே எனக்கு நெஞ்சு வலிக்குது, பேசாதம்மா. ஆனா பேசாதன்னு சொன்னாதான் நம்ம எல்லாம் பேசுவோம். பேசாத. சபையில பேசுகிறதை குறித்து நான் யோசிக்கிறேன், பவுலடிகளார் அதை குறித்து சொல்லி இருக்க மாட்டார். ஒருவேளை அவருடைய கருத்து அப்படி கூட இருந்திருக்கலாம், பிரசங்கம் பண்ணாத அப்படின்னு கூட அவர் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை வெளிப்படுத்தவில்லை. கர்த்தர் ஆண்களும் பெண்களும் ஊழியம் செய்ய வேண்டும், பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை எப்படியாகிலும் ஜனங்களிடத்துல போய் சேர வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர் சொல்லுறார், நான் நீ பேசலன்னா இந்த கல்ல கூட நானு பிரயோஜனப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். அப்ப பெண்கள் சபையில பிரசங்க பீடத்துல பேசலாம், ஆனா பேசக்கூடாது. ஆனா பேசக்கூடாது. Do not speak. எதை குறித்து பவுலடிகளார் ரெஃபர் பண்ணுறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கு வாருங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 2வது வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி நடப்பதை ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. துணிகரமாய் பதறி வார்த்தைகளை தேவ சமூகத்தில் பேசாமல் இரு. வீடு கெட்டு போறதற்கு காரணம் துணிகரமாய் வார்த்தைகள் பேசுகிறதினால். குடும்பங்களிலே பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள், சமாதான குறைவுகள், துணிகரமாய் மனம் பதறி சூழ்நிலையில இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி வார்த்தைகளை போடக்கூடாத வார்த்தைகளை பேசுகிறது தான் தேவ சமூகம் என்று சொல்லும் பொழுது. நான் சொல்லுறேன், 2 பேர் 3 பேர் என் நாமத்துல எந்த இடத்துல கூடினாலும் அந்த இடம் தேவ சமூகம் ஆகிவிடுகிறது. உங்களுடைய குடும்பம் ஒரு தேவ சமூகம், உங்கள் வீடு ஒரு தேவ சமூகம், இந்த சபை தேவனுடைய சமூகம். தேவ சமூகத்துல நீங்கள் பதறி பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் பதறின வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து துணிகரமாய் வரக்கூடாது. அனனியாவும் சப்பீராலும் இருந்தார்களாம், கணவனும் மனைவியும் இருந்தார்கள். அந்நாட்களிலே அப்போஸ்தலர்கள் ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்த காலங்களிலேயே எல்லாரும் நிலங்களை விற்று, நல்ல கிரயத்திற்கு அதை விற்று அந்த பணத்தை காணிக்கையாக கொண்டு வந்து அப்போஸ்தலர்களின் பாதப்படியில வைத்தார்கள். அதை தான் சீஷர்கள், அதை தான் ஊழியர்கள், அதை தான் அப்போஸ்தலர்கள், சபையின் பிள்ளைகள் அதை செலவழித்து அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கின்றோம். அனனியாவும் சப்பீராவும் தன்னிடத்துல இருந்த நிலத்தை விற்கிறார்கள். விற்று என்ன செய்யறாங்க, அந்த கிரயத்துல ஒரு பங்க யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க, தங்க பீரோல வைத்துக்கிட்டாங்க. மீதியான பங்க மாத்திரதா கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக வைக்கிறார்கள். அப்பொழுது அந்த வார்த்தை வருகிறது, திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1வது வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 8வது வசனம். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். அங்கு சப்பீராள் துணிகரமான ஒரு வார்த்தையை மனம் பதறி பேசுகிறதை பார்க்கின்றோம். தேவ சமூகத்துல நின்று பேதுரு கேட்கின்றார். அனனியாவும் சப்பீராலும் கணவனும் மனைவியும் தங்கள் காணி ஆட்சியை அவர்கள் விற்றார்கள். இப்போ அனனியா தனியா போய் சபையில நிற்கிறான். சபையில நிற்கும் பொழுது அவன் துணிகரமான வார்த்தையை பேசுகின்றான். அவன் சொல்லுகிறான், ஒரு பொய்யை சொல்லுகின்றான், ஒரு கிரயத்தை அவன் தனக்கு பக்கத்துல அவன் வைத்ததை அவன் மறைக்கின்றான். அப்ப பேதுரு அவனை பார்த்து கேட்ட பொழுது அங்கு அனனியா பொய் சொல்லுகின்றான். எதை பேசக்கூடாதோ அதை தேவ சமூகத்துல நின்று அவன் துணி
துணிகரமாய் பேசுகின்றான். பேசின மாத்திரத்திலேயே, பேதுரு சொன்ன வார்த்தையிலேயே அவன் கீழே விழுந்து செத்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. அதை அறியாத அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் அங்க உள்ள வருகின்றார். அவளும் கூட பேதுரு கேட்ட காரியங்களை குறித்து அவளும் என்ன சொல்லுகிறார்? ஆம், இவ்வளவுக்குத்தான் என்று பயங்கரமான வார்த்தையை அவள் சொல்லுகின்றாள். இவ்வளவுக்குத்தான் ஐயா, இவ்வளவுக்குத்தான். மனம் பதறி துணிகரமான ஒரு பொய்யை தேவ சமூகத்துல அவர் சொல்லுகின்றார். 9வது வசனத்துல தான் பேதுரு அழகாய் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். Do not speak. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு விரோதமாக நீங்கள் வார்த்தைகளை துணிகரமாய் பதறி பேசாதிருங்கள். எல்லா நாளும் பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாவற்றையும் நீங்கள் பேசக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு கர்த்தர் தேவ சித்தம் வெளிப்படும்படியாக காரியங்களை குடும்பங்களிலே அனுமதிப்பார். அப்ப தேவ சித்தத்தை அறியாத நாம் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறவர்களாய் நாம் பதறி பேசி விடுகின்றோம். அதை தான் நான் இன்று காலை வேளையில சொல்லுகிறேன். Do not speak. கர்த்தருக்குரிய ஆவியை சோதிச்சிடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசிடாதீங்க. கணவனும் மனைவியும் சில நேரங்களில குழப்பங்களில இருப்பாங்க. இதை செய்யலாம் என்று கணவன் சொல்லுவார், இதை செய்யக்கூடாது என்று மனைவி சொல்லுவாங்க. சில சூழ்நிலைகளில மனைவி இதை செய்யலாம் என்று சொல்லுவாங்க, கணவன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. அப்படியானால் 2 பேருக்குள்ளேயே தர்க்கம் தான் உண்டாகும், சமாதானம் கெட்டு போகும், சமாதானம் குறைந்து போகும். அது நிமித்தம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது. சில நேரங்களில கவனித்து பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லுகிறது தவறாய் இருக்கும், சில நேரங்களில கணவன் சொல்லுகிறது தவறாய் இருக்கும். சில நேரங்களில மனைவி சொல்லுகிறதை கர்த்தர் ஆமோதித்திருப்பார், தேவ சித்தமாய் இருந்திருக்கும். சில சூழ்நிலைகளில கணவன் சொல்லுகிறதை தான் கர்த்தர் ஆமோதித்திருப்பார், அதுதான் தேவ சித்தமாய் இருந்திருக்கும். அப்ப இப்போ கணவனுக்கு இடத்துல தேவ சித்தம் வெளிப்படுகிறது, மனைவியோ அந்த தேவ சித்தத்தை சோதித்து அறியும்படி அவள் துணிகரமாய் தடை செய்கின்றாள். புரிஞ்சுதுங்களா? தேவ சித்தம் எங்க இருக்கு என்பதை ஒரு தர்க்கம் குடும்பத்துல வரும் பொழுது, சபையில ஒரு தர்க்கம் வரும் பொழுது வேண்டாத விவாதங்களை பேசிக்கொண்டு இருக்க கூடாது. கர்த்தர் சமூகத்துல 2 பேரும் விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகளை தேவ சமூகத்துல சபையா இருந்தாலும், வீடாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நாம் குறைத்து கொண்டு தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவரை அந்த இடத்துல சோதிச்சிடக்கூடாது. அதை தான் அங்கு பவுல் அழகாய் சொல்லுகிறான். துணிகரமாய் பேசாத, உபதேசிக்காத என்று சொல்லக்கூடியது. கர்த்தருடைய ஆவியை சோதித்து அறிகிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று சப்பீராளை பார்த்து பேதுரு கேட்கின்றார். பேசக்கூடாது. 2வது பாருங்க, நாம் நம்பக்கூடாது. பெண்களுக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. என்ன தன்மை? எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த கடையில தான் புடவை குவாலிட்டி நல்லா இருக்கும். யார் வேணாலும் சொல்லட்டுமே, உடனே அந்த கடையில போய் கும்பலா போய் நின்னுடுவாங்க. சொல்லுகிறதையெல்லாம் நம்புறவங்க தான் இந்த பெண்கள். ஏவாள் நம்பினா. ஏதேன் தோட்டத்துல யாரோ ஒரு விசிட்டர் வந்தார். யாருங்க அவரு? அவங்களுக்கு தான் தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்பிடுறது. யாரு சபையில வந்து எதையாவது சொல்லிட்டா அதை நம்பிடுறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்திரீயானவள், அவ கெட்டவளோ நல்லவளோ அதை பத்தி நான் பிரசங்கிக்க வரல. வெளியிலால் என்ன செய்கின்றாள்? சிம்சோன் சொன்னதெல்லாம் நம்பினான். எத்தனை வாட்டி நம்பினா? 3 வாட்டி நம்பினான். 3 வாட்டி நம்பினான். அவள் வில்லிய போலதான் அந்த இடத்துல கதாபாத்திரமாய் வருகிறாள். நான் அதை பத்தி இப்பொழுது நான் பேசவில்லை. பெண்களுடைய இயல்பை குறித்து நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். அந்த தெளிலால் சிம்சோன் இடத்துல போய் கேட்கிறாள். அந்த வசனத்தை பார்ப்போம்.
சிம்சோன் இடத்துல போய் கேட்கிறாள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 6வது வசனம் வாசிங்க, அப்புறம் 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதினாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். போதும், பரியாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிற தெலீலாள் சிம்சோனை பார்த்து 3 முறை சொல்லுகின்றாள். 3 முறை அவள் தொந்தரவு செய்கிறாள். 3 முறை சிம்சோனும் பொய் சொல்லுகிறான். சிம்சோன் சொன்ன பொய்யையும் பரியாசம் பண்ணுகிறாய். என்னை நீ 3 முறை நீ பரியாசம் பண்ணினாய், 3 முறை என்னை நம்ப வைத்தாய். அந்த 3 முறையை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4வது முறையும் சிம்சோன் உண்மையை தான் சொல்லுறான். முதல் 3 முறை அவன் பொய் சொன்னான், அதையும் நம்பினான். 4வது முறை அவன் உண்மையை சொன்னான், அதையும் நம்பினான். நான் எதை சொல்ல வருகிறேன்? நம்புகிற புத்தி பெண்களுக்கு எதை சொன்னாலும் நம்பி விடுகிறது. Do not believe. தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறாரா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறதா? இது தேவ சித்தம் தானா? இது கர்த்தர் உங்களோடு நேரடியாக இடைப்படுகிறாரா? நீங்கள் அதை நம்ப வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படாத, கர்த்தரிடத்திலிருந்து வராத எதையும் நாம் நம்ப கூடாது. மாம்சத்திலிருந்து வருகிறது, பிசாசினிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் நம்ப கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை நம்புகிறது தான் புத்தியுள்ள ஸ்திரீ. அதை நம்புகிறதற்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்க வேண்டும். அதை நம்புகிறதற்கு நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தான் உதவி செய்ய முடியும். நம்ம புத்திக்கு மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான். அப்போ நீங்கள் நம்ப வேண்டியது, உங்கள் சுயத்திலிருந்து நம்பினீங்க நான் ஏமாந்து போயிடுவீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரையானால் அவர் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 3வது காரியத்தை பாருங்க. 3வது காரியம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அதெல்லாம் நமக்கு பிற்பாடு வர வேண்டியது. என்ன? தாவீது ரெஸ்ட் எடுத்தாராம். சொல்லுங்க எல்லாரும் பக்கத்துல பார்த்து. தாவீது ரெஸ்ட் எடுத்தார். ரெஸ்ட் எடுக்கும் போதுதான் புத்தி கெட்டு போகுது. அவன் யுத்த மனுஷன், எப்பொழுதும் ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிற யுத்தத்துல பிரியமானவன், யுத்தத்திலேயே போராடி கொண்டிருந்தவன் தாவீது. எப்பொழுதும் அவனுடைய உத்தியோகம் யுத்தம் புரிகிறது, நாடுகளை கைப்பற்றுகிறது, தன் தேசத்தை கட்டுகிறது, தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்தை, யூத தேசத்தை, எருசலேமை அவன் கட்டி எழுப்புகிறது தான் தாவீதுடைய வேலை. ஆனா அந்த வேலையெல்லாம் விட்டு அவன் ஒரு நாள் என்ன செய்தான்? இளைப்பாறுதல் பண்ணினான். அப்ப அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது, உப்பரிக்கைனா டெரஸ்ல அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அவர் இருக்க வேண்டிய இடம் எங்க? யுத்த களத்துல, அரண்மனையில, ஜனங்களின் மத்தியில நியாயங்களை அவன் விசாரிக்கிற ஒரு ராஜா. ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அவன் எங்க விழுந்துட்டான்? பாவத்துல விழுந்துட்டான். பெண்கள் அநேகர் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அநேகர் ரெஸ்ட், இந்த ரெஸ்ட் எடுக்கிற பொம்பளைங்களால தான் எல்லா வஸ்டான சிச்சுவேஷனும் வீட்டிலையும் இடத்துலயும் நடக்குது. வேலை செய்யற பெண்களை பாருங்க, அவங்க ரொம்ப துருதுருன்னுட்டு துரிதமாய் வேலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். சுறுசுறுப்பாக அவர்கள் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் இருக்கும். வீட்டுல இருக்கிற பெண்களும் கூட அநேகர் சுறுசுறுப்பாய் வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. மார்த்தாளை போல. நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பணக்கார வீட்டுல மருமகளாய் ஒரு தீ உள்ள நுழைகின்றார். பணக்கார வீட்டு மகன்.
அந்த பணக்கார மகன் தன்னுடைய பிசினஸ் 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 என்று சொல்லி அவன் பல காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு 6 நாட்களும் 7 நாட்களும் அவன் தன்னுடைய உத்தியோகத்தை, தன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை அதிகரிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பிரயாசம் எல்லாம் உத்தியோகத்துல பிசினஸ்ல இருந்தது. வீட்டுல இருக்கிறவளுக்கோ வேலைக்கு ஒண்ணும் கிடையாது. வீட்டுல இருக்கிறவளுக்கோ வேலைக்கு ஒன்றும் கிடையாது மனைவிக்கு. ஏன்னா சமைக்கிறதுக்கு ஆளு, காய்கறி வெட்டி கொடுக்கிறதுக்கு ஆளு, பெருக்கி துடைக்கிறதுக்கு ஆளு, கேட்டுல நிக்கிறதற்கு ஆளு, எல்லா காய்கறி வாங்கி போடுகிறதற்கு ஆளு, கணக்கு வழக்குகளை கவனிப்பதற்கு விசாரணைக்காரர் ஆளு, எல்லாம் வச்சாச்சு. இப்ப அம்மாக்கு என்ன வேலை? ரெஸ்ட். காலை நீட்டி டிவியை பார்க்கிறது தான். டிவியை எவ்வளவு நேரம் உங்களால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? எவ்வளவு நேரம்? குறுக்கு ஓஞ்சு போகிற அளவிற்கு, உடைஞ்சு போகிற அளவுக்கு சேனலை எவ்வளவுதான் நீங்க மாத்தி 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 பார்த்தாலும் எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? அப்ப உங்க மைண்ட் என்ன சொல்லும்? போர் அடிக்குது. அந்த அம்மாவுக்கு அப்படிதான். வேலைக்கு எல்லா வேலையாட்களும் வைக்கப்பட்டாயிற்று. கணவன் வீட்டில் இருப்பது கிடையாது. பிள்ளைகள் படிக்க போய் விடுகிறார்கள். வீட்டில் சம்மர் ரெஸ்ட் அந்த அம்மாவுக்கு. இப்போ an idle mind is a devil's workshop. சும்மா இருக்கிற மனது அதுக்குள்ளதான் பிசாசானவன் போய் கலக்குவான். பிசாசு கலக்குவான். நீ இதை செய்யலாமே, நீ அதை செய்யலாமே. An idle mind is a devil's workshop. பிசாஸ் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனுஷனை பிடிப்பான். பிடித்து காரியம் கெட்டதானதற்கும் தீமையானதற்கும் திசையை அவன் திருப்புவான். இந்த அம்மா எல்லா சுகபோகங்களும் இருந்தது. அந்த அம்மா கேட்ட புடவைகள், அந்த அம்மா கேட்ட பணம், நகை எல்லாம் அந்த அம்மா கையில கிடைக்கப்பட்டாயிற்று. ஆனா மைண்ட் போர் அடிச்சிச்சா? வீட்டுல இருந்த ஒரு டிரைவரையே கள்ளத்தனமான தொடர்பு கொண்டு தன் வாழ்க்கையில பாவத்துல விழுந்தாள். இப்ப புரியுதுங்களா? ரெஸ்ட் எடுக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஆன் ஆர் டோஸ், எப்பொழுதும் கால்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். காலில் சக்கரம் கட்டி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். குடும்பத்திற்குரிய காரியங்களே நீதிபதிகள் 31வது அதிகாரத்துல அங்க நீங்க எல்லா வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும், சுறுசுறுப்பான ஸ்திரீ எப்பொழுதும் தன் வீட்டுக்காரிய காரியங்களை, கணவனுக்கு என்ன வேணும், பிள்ளைகளுக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், வேலையாட்களுக்கு படி அளக்கிறா. தன்னுடைய வியாபார கப்பல் ட்ரேட் பண்ணுறா, பிசினஸ் பண்ணுறா. அவ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற பெண் கிடையாது. அவள் பிசினஸ் பண்ணுகிறா, அவ விற்கிறா, பொருளை வாங்குறா. வாங்குவதும் கொள்ளுவதும் அவளுடைய தொழிலா இருக்கின்றது. வீட்டையும் கவனிக்கிறா. அதிகாலையில எழும்புகின்றா. அதிகாலையிலே அவளுடைய வீட்டின் விளக்கை ஏற்றுகிறா. இரவு கடைசியில எல்லாரும் தூங்க போன பிறகுதான் அவ தூங்க போகிறா. அவளுக்கு ரெஸ்ட் கிடையாது. அந்த ரெஸ்ட்னு ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு ரெஸ்ட்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அவனுடைய மைண்டு வேற இதை சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்லுறேன், டு நாட் ரெஸ்ட். முதல்ல என்ன சொன்னோம்? டு நாட் ஸ்பீக், பேசாத. ரெண்டாவது, டு நாட் பிலீவ், நம்பாத. மூன்றாவது, டு நாட் ரெஸ்ட். கடைசியாய் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், மார்த்தாள். இப்ப நம்ம வாசித்த அந்த பகுதிக்கு வரலாம். லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து போதும். வருத்தம், பெண்களுக்கு அதிகமான வருத்தம். எதுக்கு வருத்தப்படணும்னே தெரியாது. கணவன் ரட்சிக்கப்படலையா, அதுக்கு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனாலும் எவ்வளவு காலத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க? அதை தேவ சமூகத்துல அன்னாள் போய் தன் இருதயத்தின் கசப்புகளை எல்லாம் ஊற்றி கர்த்தருடைய சமூகத்துல அவள் கொட்டிட்டா. கொட்டின பிறகு அவ என்ன செய்தாளா? துக்கமுகமாய். உங்களுக்கு தான் நிறைய வசனம் தெரியும், ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனா எப்பவுமே இந்த பெண்களை பார்த்து கேளுங்க, எப்படி சிஸ்டர் இருக்கீங்க? என்னத்த சொல்ல, நல்லா இருக்கேன்ற வார்த்தை வராது.
அப்படியே நல்லா இருக்கேன்ற வார்த்தை வந்தாலும் உதட்டுல இருந்து வரும், நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஆண்டவர் கிருபையாலன்னு சொல்லிட்டு, ஏன்னு கேட்டீங்க நீங்க வீட்டுல கடக்கிற கடையை பார்த்தீங்கன்னா, நடக்கிற நடைய பார்த்தீங்கன்னா, போகிற போக்க பார்த்தீங்கன்னா, பின்னாடியே ஒரு லிஸ்ட் ப்ரொவிஷனுக்கு போடுற மாதிரி, மளிகை ஜாமானுக்கு போடுற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்துடும். கவலை, மார்த்தாளுக்கு அநேக காரியங்களை குறித்து கவலை குறித்து கவலைப்பட்டு இயேசுகிட்டையும் போய் குறை சொல்லுறா. டு நாட் கோல் முட்டாத. ஆம்பளைங்க யாரா கோல் முட்டி பார்த்துருக்கீங்களா? இது இங்க பத்த வைக்கும், அது அங்க பத்த வைக்கும். அந்த காக்கா தான் நல்ல சாப்பாட்டுலயும் போய் உட்காரும், காக்கா தான் நல்ல சாப்பாட்டுல உட்காரும், அசுத்தத்திலையும் போய் உட்காந்துரும். அப்ப பெண்கள் இங்க கோல் முட்டுறதும் அங்க கோல் முட்டுறதும் யாருக்கு சமானம்? வருத்தப்பட வேண்டிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. வருத்தப்படுகிறது பாவம். வசனம் சொல்லுதா? நீ கவலைப்படுகிறது பாவம். கவலை ஒரு பாவம். அப்ப பாவத்தை செய்யாதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கும் போது நம்ம எல்லாரும் எதை குறித்து கவலைப்படுகிறோம்? பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். சின்ன சின்ன காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், பெரிய பெரிய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனா வார்த்தை இயேசு சொல்லுகிறாரு, தேவையானது ஒன்றே. நீ பற்பல காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஒன்றே, அது மரியாள் தெரிந்து கொண்டாள். இந்த சபையில எத்தனை மரியாட்கள் இருக்கிறீங்களோ எழும்புங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எழுந்திருச்சு நிற்போமா? Do not worry, do not speak, do not believe, do not rest, do not worry. வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வினியார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வினியார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.